Good morning students. இப்போ third sum proper வரும். இதில் வந்து if f of alpha is equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha இதுதான் f of alpha கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா show that f of alpha whole inverse is equal to f of minus alpha அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து f of that is LHS equal to RHSன்னு சொல்லணும். இது வந்து என்னன்னா A inverse இது வந்து f of alpha is equal to Aன்னு எடுத்துக்கோங்க. இப்போ A inverse கண்டுபிடிக்கிறது எப்போதும் நம்ம போகிற மாதிரி போட்டு which is equal to f of minus alpha அப்படின்னு சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா RHS எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃப். இப்போ f of alpha is equal to என்ன கொடுத்துருக்காங்க, given that f of alpha is equal to cos alpha 0 sin alpha அடுத்தது 0 1 0 minus sin alpha 0 cos alpha இதுதான் அவங்க கொடுத்துருக்காது. இப்போ f of alpha னா this one, f of minus alpha அப்படின்னு சொன்னா put alpha is equal to minus alpha, அதாவது alpha இருக்கிற இடத்துல minus alpha போடணும். இப்போ f of minus alpha is equal to cos of minus alpha 0 sin of minus alpha 0 1 0, the minus sin of minus alpha 0 cos of minus alpha இதுதான் வந்து ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா போடுறது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் காஸ் ஆல்ஃபா, அதாவது காசுனா ஈவன் ஃபங்க்ஷன், சைனுனா ஆட் ஃபங்க்ஷன், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படித்தது. சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன, காஸ் ஆல்ஃபா, அது 0 அப்படியே தான் இருக்கும். சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு 0 1 0, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 cos of minus alpha is equal to cos alpha. So which is equal to same thing, அதே தான் எடுத்து எழுத போகிறோம். cos alpha 0 minus sin alpha 0 1 0 minus into minus plus sin alpha அடுத்தது 0 cos alpha. இதுதான் f of minus alpha. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. செகண்டு நம்ம we need to prove f of alpha the whole inverse is equal to f of minus alpha. இப்போ 1 தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு we have to find f of alpha the whole inverse. ஓகேவா? அப்போ நான் இதை ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஏன்னு எடுத்துட்டா a inverseன்னு இருக்கும். இப்போ a inverseனா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a inverse equal to 1 by determinant a into adjoint a, இதுதான் ஃபார்முலா. அதை நீங்கள் அப்படியே வந்து f of alphaவில் மாற்றுங்க. f of alphaவில் மாற்றினா என்ன வரும், 1 by determinant of f of alpha into adjoint aக்கு பதிலாக f of alpha. That's all. ஓ அதை வந்து எப்படின்னு சொல்கிறதுன்னு பார்க்கலாம். The given என்ன கொடுத்துருக்காங்க, f of alpha is equal to f of alpha is equal to cos alpha 0 sin alpha அடுத்தது 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோமா, இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இது நம்ம வந்து எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் ரோவை எடுத்துக்கணும், அதில் இதை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப் மேட்ரிக்ஸ். இப்போ 1 0 0 cos alpha, அடுத்தது இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. 0 1 minus sin alpha 0, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சேம் திங் 0 sin alpha
1 0. அடுத்தது cos alpha 0 0 1. cos alpha 0 0 1. இப்போ adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் cross multiply பண்ணுங்க. Adjoint of f of alpha is equal to இது ரெண்டுத்தையும் multiply பண்ணா cos alpha minus 0 which is equal to cos alpha. Next 0 into minus sin alpha 0. இதுவும் 0 into cos alpha 0. 0 minus 0 0. Next 0 into 0 0. 0 minus sin alpha which is equal to minus into minus plus இருக்கும் sin alpha. You get sin alpha. Next இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. 0 into sin alpha 0 minus 0 into cos alpha 0. So answer 0. Next cos into cos square alpha minus sin alpha minus sin alpha. அப்போ plus minus into minus plus வந்துரும் sin square alpha which is equal to 1. ஓகேவா? இதெல்லாம் புரியும் நினைக்கிறேன். Next 0 இதுவும் 0. Answer 0. Next இங்க எடுத்துக்கோங்க 0 minus sin alpha minus sin alpha. Next 0 minus 0 இதுவும் 0. The cos alpha minus 0 cos alpha. இதுக்கு transpose எடுக்கணும். Transpose எடுத்தோம்னா என்ன இருக்கும்? First column row எழுதிக்கிறேன். cos alpha 0 minus sin alpha. At the second column 0 1 0. At the third column sin alpha 0 cos alpha. So இது வந்து adjoint. நம்ம இன்னும் வந்து okay. இது வந்து adjoint of something. இப்போ நம்ம adjoint of f of alpha. இன்னும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து determinant கண்டுபிடிக்கல இன்னும். அப்போ determinant கண்டுபிடிக்கிறதுக்கு f of alpha determinant கண்டுபிடிச்சா first cos alpha எடுத்து எழுதிக்கணும். cos alpha எடுத்து எழுதிட்டு the first row first column விட்டுடணும். We have 1 0 0 cos alpha 1 0 0 cos alpha. அடுத்தது minus 0 into something 0 தான். நீங்கள் அதுக்கு வந்து போட வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் வந்து plus sin alpha. இப்போது sin alphaனா எங்கே இருக்குது sin alpha? இங்கே வந்து first row third columnல இருக்குது. So omit first row and third column. நமக்கு remaining 0 1 minus sin alpha 0. So 0 1 minus sin alpha 0. இப்போ cos alpha அப்படியே இருக்கும். cos alpha minus 0 cos alpha தான். இது minus 0 விட்டுடலாம். plus sin alpha is 0 minus sin alpha which is equal to cos square alpha. இது minus into minus plus இருக்கும். அப்போ இங்கே plus sin alpha into sin alpha தான் இருக்கும். அப்போ cos square alpha plus sin square alpha. இது formula cos square alpha plus sin square alpha is equal to 1. So determinant of f of alpha is equal to 1. அதே மாதிரி adjoint of f of alpha is equal to the answer. Therefore f of alpha the whole inverse is equal to 1 by determinant f of alpha into adjoint f of alpha. அப்போ 1 by determinant னா 1. அது நம்ம போடணும் தேவையில்லை. adjoint of f of alpha நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா cos alpha 0 minus sin alpha. This is 0 1 0. This is sin alpha 0 cos alpha. இது வந்து equation number 2. இப்போ equation number 1 என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதே தான் நமக்கு வந்திருக்குது. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை.
cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இதே தான் equation number 1 க்கும். Therefore from 1 and 2 f of alpha the whole inverse is equal to f of minus alpha. Hence proved.